சார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள் சார். இந்த அக்குபஞ்சர் மெடிசன் ஃபீல்டில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, மெடிசன் ஃபீல்டில் யாரும் இருக்காங்களா உங்களுக்கு ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க சார். ஆக்சுவலி உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என்னுடைய நேம் வந்து ஸ்டீஃபன்சன், ஃபுல் நேம் வந்து ஜெயராஜ் ஸ்டீஃபன்சன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ அலோபதிக்கில் வந்து என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குன்றது. ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் வந்து படித்ததான் வந்து பியூர் சயின்ஸ் தான் நான் படித்தது. எனக்கு வந்து என்னென்னா மெடிசன்ஸ்னால என்னென்ன ஒரு டிமெரிட்ஸ் இருக்குன்றது வெரி வெல், அது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்தராக நான் ஆக்சுவலாக இதுவரையும் நான் பேசிக்காகவே அலோபதிக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு என்னென்னா அதோட என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே எனக்கு வெரி வெல். ஸோ அதனால தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணப்போ யுனானி சித்தா இதெல்லாம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது நான் அதுவும் முடிச்சிருக்கேன், சித்தா முடிச்சிருக்கேன். சித்தாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய மண் வளமே டோட்டலாக என்ன பண்ணுறது, ஃபெர்டிலைசர் போட இட்ஸ் வில் பி ஸ்பாயில், அது டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்போ தான் அக்குபஞ்சர் வந்துச்சு. அப்போ அந்த ஃபஸ்ட் ரஹ்மான் சார் அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அவர் புக்ஸு எல்லாம் அவருடைய மீட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் போனப்போ ஸோ எனக்கு இதில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ லைக் தட் மூவ். இது வந்து ரொம்ப அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இது நான் பண்ணி பார்க்கும்போது நிறையா நான் ரெக்கார்ட்ஸே வச்சுருக்கேன். சரி, சுகர்லாம் பார்த்தீங்கன்னா 490 500 இருந்ததுன்னா 130 கொண்டு வந்துருக்கேன். நான் கையில் ரெக்கார்டு வச்சுருக்கேன் அதுக்கு. ஸோ சுகர், தைராய்டு, பிசிஓடி, ஃபீமேலுக்குள்ள யூட்ரஸ் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இதில் கொடுக்க முடியும், நோ சைட் எஃபெக்ட். ஓகே சார். இப்போ அக்குபஞ்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போ பிரபலமுடைய தொடங்கிடுச்சு? இதோட இப்போ மூலம் எங்கே சார்? மூலம் வந்து ஆக்சுவலாக சொல்கிறது வந்து சைனான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பேஸ்டான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வர்மக்கலை, வர்மக்கலை தான், இது வர்மம் தான். வர்மம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான். இது வந்து சைனா போய் நீங்கள் இந்த 7 சென்ஸ் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார், சொல்லுங்கள். அதுலேருந்தே வந்தது தான் சார் அது. அதுதான் உண்மை. அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து போய் சைனா போய் அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதனால அங்கே டெவலப் ஆகி தென் ஸ்ரீலங்கா வழியாக இது தமிழ்நாடுக்கு இந்தியாவுக்கு இது ரீச் ஆச்சு. அது எக்ஸ்பெஷலி நம்ம 1984 ஃபஸ்ட் ரஹ்மான் சார் வந்து அந்த எம்பிபிஎஸ் அதை முடிச்சுட்டு அதில் அவர் வந்து எம்டி அவர் 86 அவர் முடித்தார். அதுக்கப்புறம் 1986க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் பண்ண ஆங்கில மருத்துவத்தை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா நம்ம மக்களுக்கு நல்லா சேவை செய்யணும்னு சார். அதனால ஆல்டர்னேட்டிவாக என்ன மெடிசன்ஸ் இருக்குன்னு அவர் பார்த்தாரு. அவர் ஃபஸ்ட்டு எடுத்தது ஹோமியோபதி வந்து அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அவர் இப்போ அது உள்ளே போய் பார்த்தாரு, அதனால் அவரை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஆஃப்டர் தட் அவர் கையில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் அண்ட் அக்குப்ரெஷர். இன்றைக்கி அவர் போயிட்டு இருக்க ஃபீல்டு வந்து ஹீலிங் தெரபி. அவர் எங்கேயோ போயிட்டார். அதாவது ஒருத்தரை நினச்சி அவருடைய மைண்ட் செட்டில் நினைச்சாவே என்னால் அவங்க நோயை தீர்க்க முடியும் அப்படின்றதுல அவர் இன்னைக்கு ஸ்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு காட் கிரேஸ் ப்ளஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். அக்குபஞ்சர் பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எப்படி சார் இருக்கு? இன்னைக்கு நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக இப்போ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பெல்ட்டுக்கும் போயிட்டு அலோபதிக்கு சித்தா எல்லாம் போயிட்டு தான் கடைசியாக அக்குபஞ்சர் வராங்க. இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா லங்ஸு எல்லாம், அதாவது நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ நாடி பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்டு வந்து ஒரு பல்ஸ் பார்க்குறது. அதில் என்ன பண்ணுறோன்னா பல்ஸ் வந்து பக்காவாக பார்க்க தெரியும் இதில். அதனால தான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12 ஆர்கான்ஸ் எங்கள் இதில் மெரிடியன்ஸ் சொல்லுவோம். அந்த மெரிடியன்ஸ் வந்து பக்காவாக அதை எப்படி டயக்னோஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும், அதுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இதுதான் சார். அதாவது நம்ம உலகமும் பஞ்சபூதங்கள் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே என்னென்ன உறுப்பு இருக்குது அதெல்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதை பண்ணி தான் இப்போ நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோம். ஓகே சார். அக்குபஞ்சரில் என்னென்ன நோய்கள் சார் குணப்படுத்த முடியும்? எல்லா நோய்களையும் குணப்படுத்துவோம் சார். அதில் வந்து ஈவன் கேன்சர் கூட இப்போ நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். லிவர் கேன்சர் கூட நான் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இதில் ட்ரீட்மெண்ட் முறைகள் எப்படி சார் இருக்கும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது சார். 1 2 இல்லை. அக்குபஞ்சர், அதாவது பஞ்சர் மீன்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை அக்யூரேட்டாக சூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டச் தெரப்பி, அதெல்லாம் டச் பண்ணணும். இன்னொன்று அதுலேயும் அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்குது. அதாவது ஹீலிங்கோட மேக்னெட் தெரப்பி இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஸ்கால்ஃப் அக்குபஞ்சர் ஒன்று இருக்குது. காதை மட்டுமே வச்சு ஒரு அக்குபஞ்சர் இருக்குது, ஸ்கால்ஃப்னுவோம். அது இல்லாமல் கை கால் ரிஃப்ளெக்ஸாலஜி அது பேர். ஸோ இதில் நிறைய இருக்குது சார். மேக்னெட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, மேக்னெட் வச்சு பண்ணுவோம். இதில் நிறைய ரெமிடிஸ் இருக்குது சார்.
நிறையா எதுனா ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுன்றதையும் வயது வரம்புகள் உண்டா சார் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து? கண்டிப்பாக கிடையாது சார், வயது வரம்புகள் கிடையாது. சின்ன குழந்தைங்கள்னா அவங்களுக்கு சில இது வந்து நான் ப்ரெஷர் தான் கொடுப்போம் சார், கொடுப்போம். பக்க விளைவுகளை பொறுத்த வரைக்கும் சார் இதில் பக்க விளைவுன்றது கிடையவே கிடையாது சார், நோ சைட் எஃபெக்ட்ஸ். ஆனால் இதில் வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரிக்குலர் அப்படின்னா அந்த ஆரிக்குலரில் ஃபீமேலுக்குன்னு ஒன்று இருக்குது, மேலுக்குன்னு ஒன்று இருக்குது. ஃபீமேல்னால் ரைட் சைடு தான் நம்ம டச் பண்ண அந்த இயரை, அதே மேல்னா லெஃப்ட் சைடு. அது இல்லாமல் இதில் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுக்கும் போது அந்த ஒரு சீமெண்ட் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை டியூன் பண்ணிட்டு தான் எகெயின் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளெக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை டியூன் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில பேசிக் லா இருக்குது, அது இதெல்லாம் தெரிஞ்சால் கரெக்டாக அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் படி இது வந்து க்யூரிங் ரிசல்ட் கொடுக்கப்படுவதா? கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் சார். எப்படி கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பேஷண்ட் வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இங்கே சுகர் லெவல் எல்லாமே கொண்டு வருவாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் என் கையிலே இருக்குது, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 500 இருந்துச்சு, சரி. பட் இப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து 130 கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ நாட்களில் சார் அது? வித்தின் ஒரு 2 months. 2 months எப்படின்னா ஒரு 10 sittings, வாரத்துக்கு 2 times வர சொல்ல இல்லை 3 times வர சொல்ல. அதாவது அவங்களுடைய அந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது 4வது சிட்டிங்லேயே அந்த பாதை எரிச்சல், கால் வலி, குடைச்சல்லாம் அவ்வளோ போயிடுது சார். ஓகே சார், இப்போ இன்றைக்கி அக்குபஞ்சர் அப்படிங்கிறப்போ ஆரம்ப காலத்தில் இது வந்து மிகவும் பிரபலம் அடைஞ்சிச்சு. இன்றைக்கி பெரும்பாலும் இடங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான மருத்துவரை எப்படி தேர்வு செய்ய முடியும்? இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படி எதுவும் இருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலாக சரியான நீங்கள் இப்போ கேட்டது நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலாக ஒரு வாத்தியார் கரெக்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் சரியாக இருக்கும். சொல்லித்தர மெத்தட், சொல்லித்தரவங்களை பொறுத்து தான் இது வந்து ஒரு உருவாக்குறதுன்றது கரெக்டாக இருக்கும் சார். இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானை பற்றியும் மற்ற எந்த அக்குபஞ்சர்லையும் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, நான் நோட்ஸ் கொடுக்குறேன். இப்போ லங்ஸ்னா லங்ஸை பற்றி, லங்ஸோட சைஸ் என்ன, லங்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுது, லங்ஸோடைய ஃபுல் ஃபங்க்ஷன், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அது லங்ஸோடைய எத்தனை தடவை, அதாவது 1000 டைம் அது எப்படி இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸ்ஹேல் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரீத்திங் டைமிங் என்ன, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை, அதாவது 14 to 18 டைம் சொல்லுவோம் சார். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இன்ஹேல் பண்ணுற, அதாவது சுவாசம், அதாவது உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறதும், அதில் ஒரு தடவை நீங்கள் உள்ளே இழுக்கிற காற்று பார்த்தீங்கன்னா 6 liters, வெளியில் எக்ஸைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4.5 liters. ஸோ இது எல்லாமே பேசிக்காக தான் தெரிய வைக்கிறோம் நாங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ் பெருசாக இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இதெல்லாம் சில அக்குபஞ்சரில் சொல்ல மாட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்றதுனால நான் டீப்பாக சயின்ஸை பற்றியும் போவேன். எப்படின்னா அந்த ஆர்கானை பற்றியும், ஆர்கானோட சைஸு, அதோடைய ஃபங்க்ஷன், அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, இது எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். அப்போ தான் வந்து அவங்களால ஒரு பேஷண்ட் வந்தால் ஈஸியாக அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதில் ஸ்பெஷலிஸ்ட்னு உண்டா? இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் மீன்ஸ் இதில் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுலாம் எப்படின்னா நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து தான். அதாவது இது எப்படி ஒருத்தர் கற்றுத்தரோமோ அவங்க எப்படி பேலன்சிங் பண்ணி ஒரு க்யூர் பண்ணுறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. நோ ஸ்பெஷலிஸ்ட் இதில். ஓகே சார், இப்போ நீங்கள் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அக்குபஞ்சரில் கூட சுகப்பிரசவம் கூட ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். கண்டிப்பாக சார். இதில் அந்தளவு அட்வான்டேஜாக இருக்கிறது மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கு. இல்லை, போகுது சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கைஸு, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 or 40 years பேக் யாரும் ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பண்ணல. சரி, நார்மலாக எல்லாமே வீட்டில் தான் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்க மருத்துவச்சியோ இல்லை ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவங்களாம் தான் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நவடேஸ் நீங்கள் பாருங்கள், நார்மல் டெலிவரி ரேஷியோ வந்து இட் ஷுட் பி ஒரு 80% வந்து நார்மல் டெலிவரி கிடையாது. ஏன்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமிங் ப்ளஸ் சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அதனால அந்த ஒரு ஆப்ரேஷன்றது போயிட்டாங்க. அதனால பின்னாடி என்ன விளைவுகள்ன்றது யாருக்கும் தெரியல. அது ஃபியூச்சரில் அனுபவிக்கும் போது தான் அதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே சார், உங்கள் ட்ரீட்மெண்ட் முறைகள் எப்படி என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்க? மற்ற பயிற்சிகள் எதுவும் உண்டா? நாங்கள் பயிற்சிகள் கொடுக்குறோம் சார். டிப்ளமோ பண்ணுறோம், மாஸ்டர் டிப்ளமோ எடுக்கிறோம், கோர்ஸ் எடுக்கிறோம். எல்லாமே வந்து பாரத் சேவா சமாப்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட்டோட பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் தட் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பேர் வச்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் கோர்ஸ் ஆகுது? இது வந்து 1 year கோர்ஸ். 1 year கோர்ஸ். 1 yearல பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கிளினிக் வச்சிருக்கேன். இது கிளினிக் வைஸ் அகாடமி. அதனால கிளினிக்ல வர பேஷண்ட் வச்சுமே நான் வந்து என்னுடைய பேட்ச்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், என்ன பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணுறோம், எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், அதெல்லாமே சொல்லுவோம்.
ஓகே சார், இந்த மருத்துவம் கற்றுக்கொள்ள முறையமா வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, சர்வீஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள்? இது வருமானம்ன்றதுல சர்வீஸ் ஃபஸ்ட்டு சார். சர்வீஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் கிடைக்கும். அந்த நேம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியலாகவும் இட் ஷுட் பி ரைஸ். நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பண்ணலாங்க. ஓகே சார், இப்போ ஆயுர்வேதத்தாக இருக்கட்டும், சித்தா இருக்கட்டும், மற்ற இதை அரசாங்கம் அங்கீகரித்து கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். இப்போ அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் இதோட அங்கீகாரம் இந்திய கவர்மெண்ட் பார்வையில் எப்படி இருக்குது? இந்திய கவர்மெண்ட் பார்வையில் இப்போ இது வந்து ISW வந்து ஆல்ரெடி வேர்ல்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இது அப்ரூவ்டு. சரி. நாட் ஃபார் நீங்கள் சொல்ல மாதிரி இல்லை, இது மகாராஷ்டிராவில் வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க டாக்டர்ஸு. இது இப்போ ஆன்லைனில் வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. நாங்கள் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட், அதாவது BSS சர்டிஃபிகேட்டை நீங்கள் போய் ஒரு என்ன சொல்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே சான்றிதழ் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது பண்ணி தரேன்னு இருக்காங்க இன்னும். பட் இந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பண்ணல. ஆஃப்டர் தட் இந்த எலெக்ஷனில் நாங்கள் இதெல்லாம் மூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கோம். ஓகே சார், இப்போ அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மருத்துவ சேவை செய்யக்கூடியங்கிற நோக்கத்தில் எடுத்துக்கணுமா, இல்லை பெரும்பாலும் ஒருத்தர் வீட்டுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல எடுத்துக்கிறதா? இல்லை சார், இதில் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும், ஒரு தெரு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நாடு நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கவங்க வந்து அவங்களும் அவங்க ஃபேமிலியும் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தாவே அந்த ஏரியாவே நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கிராமம் நல்லா இருக்கும், அப்புறம் அந்த ஊர், அப்புறம் அந்த டவுன் எல்லாமே டோட்டலாகவே டெவலப் ஆகிடுவாங்க. அதுதான் எங்கள் கான்செப்ட். என்ன மாதிரி பயிற்சி வழங்கப்படுது? பயிற்சிக்கான கால இது வந்து பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கோர்ஸ் சார். 1 இயர் கோர்ஸ். இதில் வந்து 30 கிளாஸஸ் ஷுட் பி மஸ்ட். நாங்கள் வந்து இதில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ். எப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் வந்து இந்த அவேர்னஸ் எப்படி பண்ணணுன்றத என்னுடைய பேஷண்ட்டை வச்சு நான் சொல்லித்தரேன். அதுவும் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணால் தான் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்டே வந்து எலிஜிபிள் பண்ணுறோம். இங்கே கியூரிங் பண்ணக்கூடிய சிகிச்சை என்னென்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கும்? அதான் சார், இதில் வந்து தொடு சிகிச்சை, அதான் ப்ரெஷர், என்னென்ன நோய்கள் இருக்குது? எல்லா நோய்களுக்கும் சார், இங்கே எல்லாத்துக்குமே பண்ணுறோம் சார். எல்லாத்துக்குமே பண்ணுறோம். எடுத்துக்கொள்ளக்கூடிய டைமிங் எப்படி சார்? அதான் அது வந்து க்ரானிக்ஸாக, அதாவது நாள்பட்ட வியாதியா இல்லை சடனாக இருக்கதா, அதை பொறுத்து தான் அந்த டைமிங் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ இன்னைக்கு நவடேஸ் இன்னொரு இதுனா ஒபிசிட்டி. சரி. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்லேயே நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். கண்டிப்பாக கொடுக்க முடியும். இப்போ இங்கே நீங்கள் எந்தெந்த இடங்களில் விசிட் பண்ணி பார்க்குறீங்க? இப்போ இங்கே தஞ்சாவூர் பார்க்குறேன், திருச்சி பார்க்குறோம். சரி, நான் வந்து என்னுடைய இது வந்து மதுரையிலையும் இப்போ இருக்காங்க, ப்ளஸ் திருநெல்வேலியில் கிளைண்ட் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே ஓவரால் போயிட்டு இருக்கு சார். தஞ்சாவூர் பார்க்கக்கூடிய நேரம் எப்படி சார்? தஞ்சாவூரில் வீக்லி வந்து ஒரு 3 or 4 days தான் இருக்கேன். என்னென்ன டேஸில் சார்? மேக்ஸிமம் Monday to Thursday வரைக்கும். மற்ற நேரம் வந்து எங்கெங்கே எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் போட்டுப்போம். இங்கே பேஷண்ட் இங்கே வந்துடுறாங்களா? இங்கே வந்துடுறாங்க. சண்டே மட்டும்தான் கிளாஸஸ். இங்கே ஒன்லி ஆமாம், வீக்லி ஒன் டே தான் சார் கிளாஸ். சண்டே மட்டும்தான். ஓகே சார், இதுக்கான கட்டணங்கள் எப்படி? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினலாக இப்போ டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 தான் சார் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 15,000 ஃபுல்லாக நாங்கள் ரெக்வயர் பண்ணுறதுல ஒரு 3,000 rupees அட்வான்ஸ் வாங்குகிறோம். மீதி எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். ஓகே சார், எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்கீங்க? இன்றைக்கி அக்குபஞ்சரோட எதிர்காலம் எப்படி சார் இருக்குது? இல்லை, இப்போ வந்து எனக்கு ஒரு 4-5 பேட்ச் போயிட்டு இருக்கு சார். இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறையா பண்ணுவோம் சார். கண்டிப்பாக இது வந்து எங்களால் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா நானே நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் ஒபிசிட்டிக்கு நான் வச்சுருக்கேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சுகருக்கு வச்சுருக்கேன், ப்ரெஷருக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். நான் எல்லாமே இது எங்களால் ஈஸியாக பண்ண முடியும். என்ன சார் ஃபியூச்சர் ஐடியா என்ன சார்? என்ன சார் ஃபியூச்சர் பிளானிங் என்ன? ஃபியூச்சர் வந்து இந்த அகாடமி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு போகலான்ற ஐடியா. ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்னும் நிறையா இந்த இதில் அக்குபஞ்சரில் இருக்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி அவங்களும் இதில் வந்து ஃபுல் டைமாக உள்ள வரணும். அதுக்குள்ளே ஃபுல் நோட்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அக்குபஞ்சரில் வந்து வேறு ஏதாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், கருத்தரங்கள் அந்த மாதிரி பங்கேற்றுருக்கீங்களா? இல்லை, இனிமேட் தான் சார் அதுக்கு வந்துட்டுருக்கு. நான் இனிமேட் தான் சார் ஒன்றும் பண்ணிட்டேன். ஓகே சார், உங்கள் காண்டாக்ட் நம்பர், அப்பாயின்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, உங்கள் நேம் சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 9171921144. அனதர் நம்பர் 8015084322. இது பண்ணால் இந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த டேட் சொல்லிடுவோம் சார். எந்த டேட்னு சொல்லிடுவோம். அந்த டேட் கண்டிப்பாக நான் இங்கே வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிடுவேன். அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக பேஷண்ட்டு பார்ப்பேன். வேறு ஏதாவது சிறப்பம்சங்கள் மருத்துவம் சொல்லுங்கள்? இல்லை, இதில் சிறப்பம்சங்கள்னால் இதில் வந்து நோ சைடு எஃபெக்ட்ஸ். தென் ஒரு டிசீஸ் க்யூர் பண்ணால் எகெயின் இதில் வராது. அதுதான் இதோடைய மெயின் ப்ளஸ். ஒன்ஸ் ஒரு க்யூர் பண்ணோம்னா செகண்டரி அவங்களுக்கு அந்த டிசீஸ் வராது. அதுதான் இதில் பெரிய ப்ளஸ். ஓகே சார், உங்களுக்கு வழிகாட்டு குருன்னு என்ன மெடிசன்? நாங்கள் வந்து எல்லாமே வந்து இதில் பசுல் ரஹ்மான் சார் தான் சார் சொல்லுவோம்.
ஏன்னா அவர் தான் எங்களுக்கு இல்லை, இன்னைக்கு வேர்ல்டுக்கே அவர் தான். இன்னைக்கு அக்குபஞ்சர்லேயே ஒரு புரட்சி. அக்குபஞ்சர் இந்த அளவுக்கு ஃபெமிலியர் காரணமே அவர் ஒரு டாக்டர், அவர் அலோபதிக் டாக்டர். அதை எல்லாமே த்ரோ பண்ணிட்டு இந்த அக்குபஞ்சர் அவர் இறங்கி அவருடைய புக்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய ஃபாலோ பண்ணாங்க. எங்களுக்கு அவர் தான் இருந்தால் எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.